ட்ரேடிங் தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் இப்படி எல்லாத்துக்குமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டெய்லி வீடியோவாக பதிவிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது லாஸ்ட் டே சொன்ன நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி ஒர்க் ஆயிருந்தது, நாளைக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னன்றதை இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். ஸோ நாளைக்கு வந்து மிட் கேப் நிஃப்டியோட எக்ஸ்பைரி இருக்கிறதுனால ஸோ அதுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னன்றதை இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெலகிராம் சேனலோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறத கிளிக் பண்ணி ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் அவர்ஸில் இருக்கிற மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து இதில் தான் பதிவிடப்படும். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்துடுறேன். ஒரு நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. அலைஸ் ப்ளூவில் பார்த்தீங்கன்னா 20 ரூபா பர் ட்ரேடுக்கு தான். ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் வந்து ஃப்ரீயாகவே வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ் சப்போர்ட் பண்ணுறாங்க. 15 நிமிஷத்தில் அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ணி கொடுத்துட்றாங்க. நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. ஸோ விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க் மூலிமா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டுங்க. ஸோ இதனால் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுனால நம்ம வந்து ஃப்ரீ வெபினார் வீடியோவோட லிங்க்கும் நம்ம வந்து ஒவ்வொரு கிளைண்ட்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண கிளைண்ட்ஸ்க்கு வந்து சென்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா என்னோட காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். காண்டாக்ட் பண்ணி நம்மளை வந்து டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். சரி, ஓகே. அப்போ நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லாஸ்ட் டே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து இந்த கன்சல்டேஷன் ஜோனை வந்து என்ன பண்ணிருக்குன்னா டச் பண்ணிட்டு மார்க்கெட் போனது நல்ல ஒரு அப் ட்ரெண்ட். ஓகேங்களா? ஸோ நல்ல ஒரு அப் ட்ரெண்ட். அது கிட்டத்தட்ட வந்து 25,900 தான் அடுத்த ரெசிஸ்டன்ட் நம்மளுக்கு இருக்கு. ஸோ இந்த 25,900 வந்து பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா 26,000ன்றது அடுத்த ரவுண்ட் ஃபிகரா இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட். ஓகேங்களா? ஸோ சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு இந்த 25,700ன்றது ஒரு சப்போர்ட்டு. அதுக்கும் கீழே வருதுன்னா 25,433 தான் அடுத்த சப்போர்ட் ஆகிருக்கும். ஸோ மேஜர் சப்போர்ட். ஓகேங்களா? ஸோ 1 ஹவரில் 25,900 நாளைக்கு பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா 26,000ன்றது நாளைக்கு ஒரு ரெசிஸ்டன்ட். 26,000 பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 26,183ன்றது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ரெசிஸ்டன்ட். ஓகேங்களா? இதுதான் வந்து நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ இன்ட்ராடேக்கு பேங்க் நிஃப்டிக்கு நெக்ஸ்ட் பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஒரு 755 பாயிண்ட்ஸ் வந்து நல்லா வந்து அப் ட்ரெண்ட் ஆனிச்சு. கிட்டத்தட்ட நம்மளுடைய கோல்டன் ரேஸ் லெவலில் பிரேக் அவுட் பண்ணதுனால. ஓகேங்களா? ஸோ 53,039 பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் 53,900 வரலையும் கிட்டத்தட்ட 54,000 வரணும். கிட்டத்தட்ட ஒரு 1000 பாயிண்ட்ஸ் வந்து ஏறிட்டு மார்க்கெட் வந்து கரெக்ஷன் ஆகி கரெக்டாக 53,800 கிட்ட வந்து மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா? கிளியரா? ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்த மார்க்கெட்டு அடுத்த ரெசிஸ்டன்ட் ரேஞ்சான இந்த 53,839 ரெசிஸ்டன்ட் ரேஞ்சை வந்து டச் பண்ணி அதையும் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. இப்போ நாளைக்கு மேலே போகுது அப்படின்னா இந்த 54,400ன்றது அடுத்த ரெசிஸ்டன்ட் ரேஞ்சாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சப்போர்ட் மேக்ஸிமம் வந்து இதுவுமே சப்போர்ட் தான். இந்த 53,800ன்றது ஒரு சப்போர்ட் நாளைக்கு இருக்கும். ஏன்னா மார்க்கெட் முடிஞ்சிருக்கிறதே வந்து 53,793 தான் முடிஞ்சிருக்கு. அப்போ அந்த 53,839ன்றது ஒரு ரெசிஸ்டன்ட் இல்லை சப்போர்ட்டாக இருக்கும் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறத பொறுத்து. அடுத்து பார்த்தீங்கன்னா 54,400 பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 55,000ன்றது தான் நாளைக்கு வந்து அடுத்த ரெசிஸ்டன்ட் ரேஞ்சாக இருக்கும். ஓகேங்களா? 55,127. ஸோ கீழே சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா இனிமேல் 53,000 தான் நம்மளுக்கு வந்து மேஜர் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரைக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டி பார்த்துருவோம். ஸோ ஃபின் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா எப்படி மார்க்கெட் வந்து பேங்க் நிஃப்டி வந்து ஏறிச்சோ அதே மாதிரி கிட்டத்தட்ட 24,400லேருந்து 24,900 வரலையும் கிட்டத்தட்ட 500 பாயிண்ட் வந்து இந்த ஃபின் நிஃப்டி வந்து ஏறி இருக்கு. இப்போ இந்த 24,546 வந்து சப்போர்ட்டை வந்து மேலே வந்து என்ன பண்ணியிருக்குன்னா பிரேக் அவுட் பண்ணிட்டு அடுத்த ரெசிஸ்டன்ட் ரேஞ்சான 24,840 பேருக்கு இப்போ நாளைக்குமே பிரேக் அவுட் பண்ணி நிற்கிது. இப்போ 25,000ன்றது நம்ம இனிமேல் என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ட் இனிமேல் நம்ம வந்து 25,000 தான் நம்ம வைக்க முடியும். ஓகேங்களா? ஸோ ரவுண்ட் ஃபிகர் இந்த 25,000 நாளைக்கு பிரேக் அவுட் பண்ணுதுன்னு வச்சுங்களேன். இந்த 25,387ன்றது போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னொரு விஷயம் சென்டிமெண்டலாக நம்ம பார்க்கணும். எப்போதுமே ஃபெஸ்டிவல் டயத்தில் மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்டாக தான் போயிட்டு இருக்கும். ஏன்னா நெக்ஸ்ட் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து செப்டம்பர் லாஸ்ட் வீக்கு அக்டோபர் மாதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு தீபாவளி ரேஞ்சு வரும். ஸோ அந்த ஃபெஸ்டிவல் டயத்தில் எல்லா வருஷத்துலையும் எடுத்து பாருங்கள். ஃபெஸ்டிவல் டயத்தில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவாக தான் போகும். ஓகேங்களா? அது வந்து முகூர்த்த ட்ரேடாக இருக்கட்டும், அன்றைக்கி வந்து முகூர்த்த ட்ரேடுன்னு வைப்பாங்க. ஸோ எல்லாமே பாசிட்டிவ்லாம் தான் முடிப்பாங்க. அது எல்லாம் ப்ரீவியஸ் இயர்லலாம் நீங்கள் மார்க்கெட்டை பார்த்தாலே தெரியும். ஸோ அதனால் வந்து மார்க்கெட் வந்து இப்பயுமே வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்டில் முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் வந்து நம்ம வந்து பாசிட்டிவ் நோட்டில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? சரி, ஓகே. இதான் வந்து ஃபின் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். சரி, நான் அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மிட் கேப் நிஃப்டிக்கு பார்த்துரும். ஸோ மிட் கேப் நிஃப்டி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ட்ரெண்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ட்ரெண்டை பிரேக் அவுட் பண்ணிட்டு கீழே வந்த மார்க்கெட்டு கீழே சப்போர்ட் எடுத்தது. இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டு மேலே நிற்கிது. இப்போ நாளைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்களேன், இந்த 13,064 பிரேக் அவுட் பண்ணி கீழே வராமல் இருந்தது அப்படின்னா இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்தது அப்படின்னா 13,172 இருந்து அடுத்த ரெசிஸ்டன்ட் ஆகும். 13,300ன்றது அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ட். அதுக்கு மேலே போகுதுன்னா ஆல் டைம் ஹையான 13,400ன்றது அடுத்த ரெசிஸ்டண்டாக இருக்கும். ஓகேங்களா?
ஸோ இப்போ நம்ம இதை ஒரு ட்ரெண்ட் அண்ட் மேல் ட்ரா பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய ட்ரெண்ட் நம்ம ட்ரா பண்ணுறோன்றதை நீங்கள் பார்க்கக்கூடாது. ஏன்னா இந்த ட்ரெண்ட் லைனை பொறுத்து தான் வந்து ஒவ்வொரு பிரேக் அவுட் லெவலும் நம்ம வந்து கணிக்க முடியும். ஓகேங்களா, இந்த இடத்துல போட்டிருக்கோம், இதையும் நம்ம வந்து டெலீட் பண்ணிப்போம். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல வந்து இனிமேல் நம்ம வந்து இந்த ட்ரெண்டை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ கரெக்டாக வந்து என்ன பண்ணியிருக்கு, இந்த ஹை எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணியிருக்கோம். நாளைக்கு வந்து இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணுது 13,172 பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 13,300 அடுத்த ரெசிஸ்டன்ட் ஆகும், 13,400 அடுத்த ரெசிஸ்டன்ட் ஆகும். நாளைக்கு இதுதான் வந்து எக்ஸ்பிரி ஆகக்கூடிய இண்டெக்ஸ். ஸோ அப்போ இந்த 13,400 வரலையும் போகும் பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா. அதே மாதிரி கீழே போகுது, சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணுது, 13,064 பிரேக் அவுட் பண்ணுது, 13,000 பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னாலே 12,877 அடுத்த சப்போர்ட் ரேஞ்ச் ஆகும். இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் ரேஞ்ச். ஓகேங்களா, 12,877 இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, நாளைக்கு இதை பார்க்கணும் இந்த இடத்த. ஓகேங்களா, கீழே பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ரேஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா 12,747 தான் அடுத்த சப்போர்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த ரெசிஸ்டன்ட் ரேஞ்சு வந்து நம்மளுக்கு 13,400 பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 13,600 தான் அடுத்த ரெசிஸ்டன்ட் ரேஞ்சாக நம்மளுக்கு வந்து ரீட்ரேஸ்மெண்ட் லெவலாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து ஃபர்தர் அப்டேட் எல்லாமே வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் தான் வந்து மார்க்கெட் ஹவர்ஸில் கொடுப்போம். அதனால் வந்து டெலகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிங்க. நம்ம வந்து கோர்சஸும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க நம்மளோட காண்டாக்ட் நம்பரில் காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோவில் சொன்ன அனைத்து விஷயமும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். டெய்லி நம்ம சேனலை வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணி விடுங்க, முடிஞ்சால் சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ நம்பா.